கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 10 திருநீற்றை இகழ்ந்த புஜபலன் கதை. முனிவர்களே, இப்போது விபூதியின் மகிமையை பற்றி சிறப்பாக எடுத்து கூறும் மற்றொரு கதையையும் உங்களுக்கு கூறுகிறேன். சிரத்தையுடன் கேட்பீர்களாக. வங்க தேசத்தில் புஜபலன் என்ற அரசன் நீதிநெறி வழுவாமல் அரசாட்சி புரிந்து வந்தான். அவன் தரும நெறிகளில் தலை சிறந்தவன். குடிமக்களிடம் மாறாத அன்பு வைத்திருப்பவன். நல்லவர்களிடத்தில் சேர்க்கையுள்ளவன். இப்படிப்பட்ட நற்குணவானான புஜபலன் என்ற அந்த அரசன் ஒரு மாத பிறப்பின் போது அந்தணர்களுக்கு ஏராளமான தானங்களை வழங்கினான். அதற்காக அநேக தேசங்களில் இருந்தும் வங்க தேசத்தை நோக்கி கணக்கில்லாத அந்தர்கள் திரண்டு வந்தார்கள். அவர்களில் விதர்ப்ப தேசத்திலிருந்து வந்திருந்த சுசீலன் என்னும் ஒரு சிறந்த பிராமணனும் இருந்தான். அவனை அங்கு வந்திருந்த அந்தணர்கள் அனைவரும் வணங்கி, அரசே, சுசீலன் என்னும் இந்த அந்தணர் நல்லொழுக்கங்கள் நிறைந்தவர். வேதங்கள் வழுவாமல் கடைப்பிடிப்பதில் ஈடுபாடு கொண்டவர். சகல சாஸ்திரங்களின் தத்துவங்களையும் தெளிவாக தெரிந்து வைத்திருப்பவர். பிறைசூடிய சிவபெருமானிடம் அளவில்லாத பக்தி கொண்டிருப்பவர். ஆகையால் இவருக்கே தாங்கள் முதலில் தானமளிக்க வேண்டும். இந்த புண்ணிய புருஷருக்கு சிறிதளவு தானத்தை நீங்கள் வழங்கினாலே அது அளவற்ற பயனை தரக்கூடியதாகும் என்று அவர்கள் கூறினார்கள். அரசன் புஜபலனும் அப்படியே செய்வதாக ஒப்புக்கொண்டு சுசீலன் என்னும் அந்த பிராமணனை கூப்பிட்டு அவனுக்கு தானத்தை வழங்கலானான். அப்போது சுசீலன் அரசனை நோக்கி, அரசே, தாங்கள் விபூதியை திரிபுண்டரமாகவும் ஊத்தூலனமாகவும் பூசிக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் தாங்கள் எத்தகைய மகத்தான தானங்களைச் செய்தாலும் அவை அனைத்தும் பயனற்றுத்தான் போய்விடும். விபூதியை பூசிக்கொள்ளாமல் எந்த நற்காரியங்களைச் செய்து நிறைவேற்றினாலும் அவை பயனில்லாதவைகளாகத்தான் மாறும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமே கிடையாது என்று உரைத்தான். அதை கேட்டதும் அரசன் செருக்கோடு, அந்தணனே, நீ சொல்வதற்காக நான் விபூதியை பூசிக்கொள்ள வேண்டுமா என்ன? நான் தானம் செய்யும்போது திருநீற்றை தரித்து கொள்ளாமல் இருந்தாலும் எனக்கு எந்த ஒரு சக்தியும் குறைந்து விடாது. விபூதி பூசிக்கொண்டுதான் தானம் செய்ய வேண்டும் என்று என்ன நியதி இருக்கிறது என்று கூறினான். அதற்கு சுசீலன் மறுபடியும் அரசனிடம், அரசே, எவனொருவனுக்கு விபூதியின் பேரிலோ அல்லது அதை பூசிக்கொள்வதின் பேரிலோ நம்பிக்கை ஏற்படவில்லையோ அப்படிப்பட்ட பாதகனுக்கு அவனுடைய ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் அந்த வினாடியே அழிந்து போய்விடும். அதுவும் தவிர அவன் பரம தரித்திரனாகவும் நோயாளியாகவும் ஆகிவிடுவான். அவன் உடம்பிலுள்ள அங்கங்களும் சீர்குலைந்து அழிந்துவிடும். அவனுடைய புதல்வர்களும் நசிந்து போவார்கள். இறுதியில் அவன் கொடிய நரகத்தை அடைந்து அதில் கிடந்து உழலுவான். ஆகையால் அரசே, நாம் செய்யப்போகும் ஒவ்வொரு கர்மத்தின் ஆரம்பத்திலும் தூய்மையான விபூதியை பூசிக்கொள்ள வேண்டியது மிக மிக அத்தியாவசியமாகும். தங்களுக்கு இப்போது விபூதியை பூசிக்கொண்டு தானம் வழங்கினால்தான் அதை பெற்று கொள்கிறவனுக்கும் புண்ணியம் கிடைக்கும் என்று எடுத்துச் சொன்னான்.
உடனே அரசன் புஜபலன் ஏளனமாக சிரித்து கொண்டே, நீ சொல்வது மிகவும் அழகாகத்தான் இருக்கிறது. புண்ணிய சீலனான எனக்கு கூட ஏழ்மைத்தனம் எவ்வாறு உண்டாகும்? என் புத்திரர்களுக்கு எப்படி அழிந்து போகக்கூடும்? என் அங்கங்களுக்கும் எவ்வாறு குறைவு ஏற்படக்கூடும்? என்னை நாடி வியாதிகளுக்கும் எப்படி அணுக முடியும்? நீ ஏதோ உன் வாய்க்கு வந்தபடி உளறுகிறாய் என்றுதான் நான் நினைத்து பரிதாபப்படுகிறேன். அப்படியே நீ சொல்வது உண்மையாகவே இருந்து எனக்கு நோய் நொடிகள் ஏதாவது சம்பவித்தால் அப்போது உன்னிடம் வந்து விபூதியை பெற்று பூசிக்கொண்டு என்னுடைய கஷ்டங்களையெல்லாம் நிவர்த்தி செய்து கொள்கிறேன். இப்போது முதலில் என்னிடமிருந்து தானத்தை பெற்றுக்கொண்டு செல்வாயாக என்று கூறினான். அதற்கு சுசீலன் என்ற அந்த சிறந்த அந்தணன் சிரித்து கொண்டே, அரசே, எனக்கு இப்போது உம்முடைய தானம் வேண்டவே வேண்டாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியே கிளம்பிச் சென்று தம் நாட்டிற்கு சென்று விட்டான். அச்சமயத்தில் அரசனின் மனைவி பொய்த் தும்பல் ஒன்றை தும்மினாள். இப்படியே சிறிது காலம் சென்றது. ஒரு நாள் அரசன் புஜபலன் தீராத வியாதியினால் பீடிக்கப்பட்டு அரண்மனையில் கட்டிலோடு கட்டிலாக படுத்து கிடந்தான். மேலும் மாரியம்மனின் கோபத்தின் விளைவினால் அவனுடைய படைகள் அனைத்தும் அழிந்து போய் விட்டன. அவனுடைய விரோதிகளோ அவனை நாட்டை விட்டே துரத்தியடித்து விட்டார்கள். அதனால் அரசன் புஜபலன் அஞ்சி நடுங்கிய நிலையில் தன் மனைவியோடு கானகம் ஒன்றிற்கு ஓடிச் சென்று விட்டான். அங்கே கொடிய வேடன் ஒருவன் அரசனின் மனைவியைக் கண்டு அவளை தன்னோடு பிடித்திழுத்து கொண்டு போய் விட்டான். அரசன் புஜபலன் தன் மனைவியை இழந்த துக்கத்தாலும் பசி தாகம் இவற்றின் பயங்கர கொடுமையாலும் மனமுடைந்து நிலைகுலைந்து அந்த கானகத்திலேயே அலைந்து திரியலானான். அவன் பிச்சை கேட்டு பல இடங்களுக்குச் சென்றும் அவனுக்கு யாருமே பிச்சை போட முன்வரவில்லை. அதனால் அவன் பசி கொடுமையின் மிகுதியால் திருடவும் துணிந்து விட்டான். இப்படியே சில காலம் சென்றது. ஒரு நாள் அவன் திருடும் சமயத்தில் அவனை பார்த்துவிட்ட அந்த நகர பாதுகாவலர்கள் அவனை உடனே கயிறுகளால் கட்டி இழுத்து கொண்டு போய் அந்த நகரத்திற்கு வெளியே போட்டு அவனுடைய கை கால்களையும் வெட்டியெறிந்து விட்டார்கள். அதன் பிறகு அவன் அளவு கடந்த பசி தாகத்தினால் உடல் வருந்தி மெலிந்து ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பயனால் விதர்ப்ப நாட்டு அரசனுடைய குண்டினம் என்னும் நகரத்திற்கு வந்து சேர்ந்தான். அங்கே தட்டு தடுமாறியபடி பலவீனமான சோர்ந்த நிலையில் பிச்சை எடுத்து புசித்து உயிர் வாழ்ந்து வந்தான். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.